இன்னைக்கு கோயம்புத்தூர்ல 19 வயது மாணவன் இந்த தனியார் பொறியியல் கல்லூரியில போதைப் பொருள் விக்கிறாங்கன்னு தகவல் சொன்ன காரணத்துக்காக 20 பேர் சேர்ந்த கும்பல் அடிச்சே கொண்டிருக்காங்க. அந்த நாங்க கத்துக்கிறோம் 3 மாசம் ஆச்சுங்க. இன்னைக்கு எத்தனை உயிர் இழக்கிறது? அப்ப இன்னமும் போதைப் பொருள் கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எங்க திரும்பினாலும் கொலை இது நடந்துகிட்டே இருக்குன்னா அப்ப திமுக 2.0 போல நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. தமிழ்ல எங்க உச்சரிப்பு தப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் பார்ன் கிறிஸ்டியன், கிறிஸ்துவம் போதித்ததை விட பைபிள் போதித்ததை விட தமிழ் ஒன்னும் சொல்லி கொடுக்கல. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது இல்ல, நான் இப்படிதான் பேசுவேன். என்னை விமர்சனம் பண்ணா எனக்கு கோவம் வருதுன்னா அப்ப நீங்க அரசியலுக்கு தகுதி இல்லாதவர். திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும்னா இந்துக்களுக்கு முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் போவாங்க. கிறிஸ்துவ பெருமக்கள் ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டாங்க அப்படின்னா உடனே செய்வாங்க. அப்ப திமுக அரசும் தாவேக அரசும் கிறிஸ்துவர்கள் இந்திய அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க, சிறுபான்மையினர்கள் இந்திய அரசுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு இன்னைக்கு சட்டசபையில டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா? கூடங்குளம்ல போராட்டம் நடந்ததுல கிட்டத்தட்ட 10,000 பேர் மேல தேச துரோக வழக்கு போட்டாங்க. இந்த திருத்தத்துக்கு ஏன் எல்லாரும் இப்படி கதறாங்க? அவங்களுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும். மோடி அவர்கள் போல ஒரு முதுகெலும்பு இருக்க ஒரு பிரதமர் அவங்களுக்கு தேவை கிடையாது. என் தேசத்துக்கு எது நல்லதோ அதுதான் செய்வேன், நீ சொல்றதை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதா பாரத பிரதமரோட ஸ்டாண்டு. எப்படி அரசு எடுத்து ஏலத்துக்கு விட்டுருவாங்களாம், அந்த ஏலத்தையும் RSS காரங்க எடுத்துருவாங்களாம். என்ன பொய் பேசுறீங்க? எதுக்கு இப்படி பொய் பேசுறீங்க? இந்தியா நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு இருந்துச்சு காங்கிரஸ் இருந்த வரைக்கும். இன்னைக்கு இவனுங்க இப்படி ஒரு குரோத்தை கொண்டுட்டு போறாங்க. இந்த NGOக்கள் மூலமா வர ஃபாரின் ஃபண்டு இந்தியாவோட இறையாண்மைக்கு மிக பெரும் அச்சுறுத்தலா ஆயிட்டு இருக்கு. இவங்க இந்தியா வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பாஜகவின் மாநில செய்தி தொடர்பாளர் திருமதி சுமதி மேகவர்ணம் அவர்கள். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி? நல்லா இருக்கோம் மேம். தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 95வது நாட்களை கடந்து போயிட்டு இருக்கு. அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பார்வை ஆட்சி எப்படி இருக்குன்றது டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற நம்ம மக்கள் எல்லாருக்குமே தெரியும். பேசுறதெல்லாம் அவங்க ஒண்ணு, செய்யறதெல்லாம் வேற ஒண்ணு. அவர் லஞ்சம்லாம் நாங்க நிறுத்திட்டோம் அப்படின்னே சொல்றாரு. ஆனா அரசு அதிகாரிகளே ரோட்டுக்கு நாங்க எங்களுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நாங்க கொடுத்துதானே வேண்டி இருக்கு, நாங்க எப்படி அப்ப வாங்காம இருக்க முடியும்னு கேக்குறாங்க. பழக்கப்பட்டவங்க இன்னும் இப்பவும் நாங்க மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு நாங்க எங்க சம்பளத்துல இருந்து கொடுக்க முடியுமான்னு கேக்குறாங்க. டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபான்னாங்க, அப்ப இன்னைக்கு பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நாங்க ரிவைஸ் பண்ணி டாஸ்மாக்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சம்பளத்தை அதிகம் பண்ணிட்டோம் என்னென்னமோ சொல்றாங்க. நீங்க QR கோடு கொடுக்குறோம் என்னென்னமோ பண்ணாலும் டாஸ்மாக்ல போய் நின்னா 20 ரூபா கொடுத்தா கொடு, இல்லைன்னா கிளம்பு அப்படிங்கிற அளவுக்கு சொல்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இவங்க மேல பயம் இருக்கு மக்களுக்கு, இல்ல அரசுல வேலை செய்யற அதிகாரிகளுக்குங்கிறத நாம பாத்துக்கணும். அடுத்து போதை பெரிய லெவல்ல போனதர திமுக தோல்வி அடைஞ்சதுக்கு காரணமே இந்த போதை கலாச்சாரமும், எங்க திரும்பினாலும் கொலை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காகவும் தான் திமுக வீட்டுக்கு அனுப்புனாங்க. ஆனா இன்னைக்கு 90 நாள் ஆச்சு. கேட்ட முதல்ல என்ன சொன்னாங்க? 10 நாள் தாங்க ஆச்சு, 30 நாள் தாங்க ஆச்சு, 50 நாள் தாங்க ஆச்சுன்னாங்க. இன்னைக்கு 3 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன், 19 வயது மாணவன் இந்த தனியார் பொறியியல் கல்லூரியில போதைப் பொருள் விக்கிறாங்கன்னு தகவல் சொன்ன காரணத்துக்காக 20 பேர் சேர்ந்த கும்பல் அடிச்சே கொண்டிருக்காங்க அந்த மாணவன். அவன் என்ன பாவம் பண்ணா? போதைப் பொருள் கிடைக்கிறத தகவல் சொன்னதுக்காக. ஆனா முதல்வர் அன்னைக்கு இந்த போதை இல்லா தமிழ்நாட்டுல என்ன சொல்லியிருக்கிறாரு? யாராவது தகவல் கொடுத்தீங்கன்னா அவங்களோட இது ரகசியமா வைக்கப்படும் அப்படின்னாங்க. அப்ப எங்க நோக்கி போயிட்டு இருக்கு தமிழகம்? தினம் 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 இது போல கொலை. இன்னொரு இதுல கூட பாருங்க, ஒரு சக மாணவனை கழுத்தறுத்து கொன்னுட்டு அதை அவன் அந்த இறந்து கிடக்குற அந்த பொணத்து கூட வச்சு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க, ரத்தம் வலிய. அப்ப என்ன மாதிரி இதை பாக்குறதுக்கு கூட நமக்கு பயமா இருக்கு. அப்போ இங்க 90 நாள் ஆச்சு. சட்டம் ஒழுங்கு யார் கையில இருக்குது? காவல்துறை யார் கையில இருக்கு? CM கையில தானே இருக்கு. அப்ப இன்னும் எவ்வளவு டைம் எடுத்துப்பீங்க? நாங்க கத்துக்கிறோம் 3 மாசம் ஆச்சுங்க. இன்னைக்கு எத்தனை உயிர் இழக்கிறது? அப்ப இன்னமும் போதைப் பொருள் கலாச்சாரம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எங்க திரும்பினாலும் கொலை இது நடந்துகிட்டே இருக்குன்னா அப்ப திமுக 2.0 போல நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். FCRA அப்படின்ற இந்த விஷயத்த அவசரமா இப்ப அவங்க இந்த தமிழ்நாட்டுல ஏன் எதிர்க்கிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கேன். தமிழ்நாட்டுல அரசு யாருக்கான அரசா செயல்பட்டு இருக்கு? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாட்டுல யாருக்கான அரசா இருக்காங்க? மக்களுக்கான அரசா தான் இருக்கணும். எந்த மக்கள்? நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசா தான். அதுல எந்த பிரிவு? இந்த பக்கம் நீங்க கிறிஸ்தவர்களை கேட்டீங்கன்னா எங்களோட ஆட்சி தான் நடக்குது, எல்லாம் சட்டசபையிலேயே சொல்றாங்க. நேத்து ஒருத்தர் எந்திரிச்சு தமிழ்ல எங்க உச்சரிப்பு தப்பா இருக்கு அப்படின்னு கேட்டா, நான் பார்ன் கிறிஸ்டியன், எங்க கிறிஸ்துவம் போதித்ததை விட பைபிள் போதித்ததை விட தமிழ் ஒன்னும் சொல்லி கொடுக்கல அப்படின்றாரு. இல்ல, அதுக்கு அவர் வேற ஒரு விளக்கமும் சொன்னாரு. இதுக்கு முன்னாடி நாங்க வந்தப்ப எங்களை உருவ கேலி பண்ணீங்க, இப்ப நாங்க பேசுற மொழிய நீங்க கேள்வி பேசுற மொழி வேற,
படிப்பு உச்சரிப்புல தப்பு இருக்குன்னு சொல்றது வேற. இன்னொன்னு, நீங்க அவங்க பேசுறப்ப நீங்க கவனிச்சு பார்க்கணும். எதிரில திமுக அவங்க எம்எல்ஏ ராஜேந்திரன் அவர்கள் ரொம்ப ரொம்ப பொறுமையா பேசினாரு. நான் கூட அதை கவனிச்சேன். ஒருவேளை ஏதாவது நக்கல் நையாண்டியா பேசுறது, உங்களுக்கு எல்லாம் தமிழ் கூட படிக்க தெரியல அந்த மாதிரி என்னதுல சொல்லல. அவர் 2 தடவை அழுத்தி சொல்றாரு, உங்களை வந்து நான் குறை சொல்லணும்னு சொல்லல, ஏதாவது குற்றம் சொல்லுவேன்னு நினைச்சுக்காதீங்க, அவ்வளோ தயங்கி தயங்கி சொல்லிட்டு. நிறைய நம்ம தமிழ்நாட்டோட சட்டசபைக்குன்னு ஒரு பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கு. இங்க எல்லாரும் மிகப்பெரிய தமிழ் புலமை பெற்றவங்க எல்லாரும் வந்து பேசின இடம் இது. அதனால ஒரு நிதியமைச்சரா நீங்க பேசும்பொழுது தயவு செய்து உங்களோட தமிழ் உச்சரிப்பை சரி பண்ணிக்கோங்க. நிறைய இடங்கள்ல பிழைகள் இருந்தது, நிறைய வார்த்தைகளை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டீங்க அப்படின்றதெல்லாம் அவர் சொல்லியிருக்காரு. சோ இவர் எப்படி நிதிநிலை அறிக்கை வாசிச்சாருங்கிறத பசங்க எல்லாரும் ட்ரோல் பண்ணாங்களா இல்ல ரீல்ஸ்ல எடுத்து போட்டு, அப்பயே அவர் கவனிச்சிருப்பாரா இல்லையா? அப்போ அதை வந்து ஒரு குறையா ஒரு கேலியா சொல்லல. அப்ப இதை அவர் எப்படி எடுத்துக்கணும்னா, எனக்கு தமிழ் உச்சரிப்புல சில பிரச்சனைகள் இருக்கு, நான் அதை சரி பண்ணிக்கிறேன், நான் அடுத்த முறை இனிமே சரியா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் முடிஞ்சு போச்சு. தவறு வந்து அப்ப அவர் வந்து நான் உங்களுக்கோசரம் எல்லாம் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கோசரம் எல்லாம் மாத்திக்க முடியாது, இதுதான் என் ஸ்டைலு அப்படின்னு டமால் டுமில் மைக்கேல் போட்டு அடிக்கிறாரு. இப்ப இது சட்டசபை மாண்பாது? ஒரு நிதியமைச்சர் நடந்துக்கிற விதமா அது? ஒருவேளை பதட்டத்துல அப்படி பேசிருப்பாரோ? புதுசுன்னா, அதாவது நீங்க வந்து எம்எல்ஏக்கு தான் புதுசு, நிதியமைச்சருக்கு தான் புதுசு. உங்களோட கேரக்டர் இருக்குல்ல, அது பிறந்ததுல இருந்து பழசுதான். இப்ப அவருக்கு எத்தனை வயசோ அத்தனை வயசு பழசு அது. அப்போ ஒருத்தவங்கள்ட்ட பேசும்பொழுது எந்த இதுல நம்ம பதில் சொல்லணும், என்னைய பத்தி யாருமே குறைய சொல்லக்கூடாதுன்னா, அப்ப நீங்க அப்படி இந்த ஒரு எந்த ஒரு கிரியேச்சருமே இந்த பிரபஞ்சத்திலே கிடையாது. கடவுளையே இன்னைக்கு வந்து என்னென்ன விமர்சனம் பண்றாங்க, கடவுளை என்னென்ன பேசுறாங்கன்னு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது நீங்க விமர்சனத்துக்கு நீங்க பொதுவெளிக்குன்னு வந்துட்டீங்க, அரசியலுக்குன்னு வந்துட்டீங்க. அப்ப நீங்க விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களா இருக்க முடியுமா? என்னை விமர்சனம் பண்ணா எனக்கு கோவம் வருதுன்னா, அப்ப நீங்க வந்து அரசியலுக்கு தகுதி இல்லாதவர்னு அர்த்தம். அப்போ நீங்க இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு மத்திய அரசு என்னென்ன கேள்வி கேட்கறீங்க, திமுக என்ன கேள்வி கேட்கறீங்க, அதிமுக என்னென்ன கேள்வி கேட்கறீங்க. அப்ப அப்ப அடுத்தவங்களை கேள்வி கேட்கிறப்ப உங்களுக்கு ஆனந்தமா இருக்கு. அதே அடுத்தவங்க உங்களை கேள்வி கேட்டா உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படின்னா, அப்ப என்ன பக்குவம் உங்கள்ட்ட இருக்கு? எதை கேட்டாலும் நாங்க கத்துக்கிறோம். எப்ப கத்துப்பீங்க? 3 மாசம் முடிஞ்சிருச்சு. இன்னும் எப்ப கத்துப்பீங்க? 4.5 வருஷம் முடிஞ்சு இதே சொல்லுவீங்களா? நாங்க இப்பதாங்க புதுசா வந்திருக்கோம், கத்துக்கோங்க. 4.5 வருஷம் முடிஞ்சு இதே தான் நீங்க சொல்லுவீங்க. அப்ப தமிழக மக்கள் எவ்வளவு நாள் பாப்பாங்க, எவ்வளவு நாள் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல. அப்ப அது போல இந்த தமிழக அரசு நேத்து FCRA திருத்த சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா வன்னி அரசு பேசும்போது சொல்றாரு, நேத்துதான் கிறிஸ்தவ பெருமக்களும் பேராயர்களும் வந்து பார்த்தாங்க, நேத்து பார்த்தாங்க, இன்னைக்கு வந்து முதல்வர் வந்து தீர்மானம் கொண்டு வந்துட்டாரு, பாத்துக்கோங்க அப்படின்னு. இந்த திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்துறதுக்கு உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு. அப்போ திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணும்னா இந்துக்களுக்கு முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் போவாங்க. ஆனா கிறிஸ்துவ பெருமக்கள் ஏதாவது ஒண்ணு கேட்டுட்டாங்க அப்படின்னா உடனே செய்வாங்க. அவங்க வந்து நிதி நிலை அறிக்கையில வந்து ஜெபமாலையை வச்சு எடுத்துட்டு வருவாங்க. சபாநாயகர் பாத்தீங்கன்னா பேசுறதுக்கு முன்னாடி பைபிள் வாசகம் ஒண்ணு சொல்லிட்டு தான் பேசுறாங்க. அப்ப நீங்க இப்ப யாருக்கான அரசா நீங்க நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? மக்கள் தான் பார்க்கணும், மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். அடுத்ததா அந்த FCRA இப்ப என்ன சொல்றாங்கன்னா, சிறுபான்மையின மக்களுக்கு எதிரானது அப்படின்ற ஒரு அப்பட்டமான பொய். இது எந்த அளவுக்கு பொய்னா, இதுக்கு முன்னாடி CAA ஆக்ட் வந்தப்போ இங்க இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாம் துரத்தி அடிக்க போறாங்கன்னு சொன்னாங்கல்ல, அவ்வளோ அப்பட்டமான பொய். அப்போ CAA வந்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு இஸ்லாமியராவது இங்க துரத்தி அடிக்கப்பட்டாரா? இல்லதானே? அப்ப ஏன் யாருமே கேள்வி கேட்கல? மீடியாக்கள்லாம் ஏங்க அப்பட்டமா பொய் சொன்னீங்கன்னு ஏன் இந்த திமுக பத்தி யாரும் கேட்கல? இப்போ இன்னைக்கு நீங்க எல்லாருமே சிறுபான்மையினருக்கு எதிரானது. FCRA ஆக்ட்ல காஸ்ட் பத்தியும் ரிலீஜன் பத்தி வரவே இல்லைங்க. ரிலீஜன் பத்தி எங்கேயாவது கேட்டிருக்கா? ஹிந்து NGOக்களுக்கு இந்த ரூல்ஸ், கிறிஸ்டியன் NGOஸ்க்கு இந்த ரூல்ஸ், இஸ்லாமிய NGOஸ்க்கு இந்த ரூல்ஸ் அப்படின்னு ஏதாவது கேட்டகரைஸ் பண்ணிருக்காங்களா? ஃபாரின் ஃபண்ட் வாங்குற NGOஸ்க்கு எல்லாத்துக்குமே தான். அப்போ இங்க எத்தனையோ இந்து அமைப்புகள் வந்து ஃபாரின் ஃபண்ட் வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களாம் யாராவது அப்படி இந்த மாதிரி இது பண்றாங்களா? என்ன சொல்றாங்க FCRAல, நீங்க வாங்குற ஃபாரின் ஃபண்ட் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களோட கணக்கு கரெக்டா எங்களுக்கு சப்மிட் பண்ணணும். எந்த காரணத்துக்காக நிதி வாங்குறீங்களோ அந்த காரணத்துக்காக மட்டும்தான் நிதியை வந்து நீங்க வந்து பயன்படுத்தணும். சப்போஸ் அந்த நிதியை மிஸ்யூஸ் பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை. அடுத்ததா நீங்க ஃபாரின் ஃபண்ட் வாங்கிட்டு இங்க அரசாங்கத்துல, அதாவது யாருக்கு இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும் அவங்களுக்கு இது பண்றது, இல்ல அரசாங்கத்துக்கு எதிராக ஏதோ ஒரு போராட்டத்துங்களை தூண்டுறது, இல்ல அந்த போராட்டம் நடக்குதுன்னா அதுக்கு போய் நீங்க ஃபண்ட் பண்றது, 4 வேளை சாப்பாடு போடுறது, தீனி ஸ்நாக்ஸ். இந்த CJP போராட்டத்துக்கு வந்துச்சு பாருங்க, 24 மணி நேரமும் ஃபுட்டு சப்ளை ஆயிட்டே இருக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதோ ஃபண்டு கொடுக்கறதோ ஃபாரின் ஃபண்டை வச்சு நீங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாரா இருந்தாலும் சரி, ஒரு இந்துவே ஒருத்தர் இந்து இதர்ல இருக்க NGOவா இருந்தாலுமே இந்த ரூல்ஸை மீறுறாங்கன்னா நிச்சயமா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? கிறிஸ்தவர்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்றீங்க. அப்ப கிறிஸ்தவர்கள் தான் இதெல்லாம் செய்யறாங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்களா?
அப்ப திமுக அரசும் தாவேக அரசும் கிறிஸ்துவர்கள் இந்திய அரசுக்கு எதிராக செயல்படுறாங்க, சிறுபான்மையினர்கள் இந்திய அரசுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு இன்னைக்கு சட்டசபையில டிக்ளேர் பண்ணிருக்கீங்களா? எங்க இருந்துங்க யாருங்க கல்வி நிறுவனங்கள் பாதிக்குது, மருத்துவமனை பாதிக்குது? எப்படிங்க பாதிக்கும்? நீங்க ஃபாரின்ல இருந்து ஃபண்ட் வாங்கி மருத்துவ சேவை பண்றீங்கன்னா எந்த அரசாவது வேணாங்குமா? அப்ப அதை விட்டுட்டு வேற ஏதோ நீங்க பண்றத பண்ணாதான் பிரச்சனைன்னு சொல்றோம். அப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்ல மதத்தையே கிறிஸ்டியானிட்டியே அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறீங்க. அதுல ரிலீஜியஸ்னு ஒரு 5 கேட்டகரியில ரிலீஜியஸ்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அந்த கேட்டகரியில என்னோட சர்ச்சில் நான் ஒரு விழா நடத்திக்க போறேன், அதுக்கு நான் ஃபாரின் ஃபண்ட் வாங்கிக்கலாம், ப்ரொவிஷன் இருக்கு. என் சர்ச்சில் வந்து நான் எல்லாரையும் கூப்பிட்டு பிரேயர் பண்ண போறேன், பண்ணிக்கலாம், அதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு. என்னோட சர்ச்சு சார்பா நாங்கள் வந்து இவ்வளவு பெரிய ஒரு திருவிழா மாதிரி நடத்த போறோம், தேர் இழுக்க போறோம், நாங்க ஊரை கூட்ட போறோம், அதுக்கு உள்ள செலவு அன்னதானம் பண்ண போறோம், பண்ணிக்கலாம். இல்ல எங்களோட பைபிள் நாங்க வாங்கி எல்லாருக்கும் கொடுக்க போறோம், கொடுக்கலாம். ஏங்க இவ்வளோ ப்ரொவிஷன் இருக்கும் பொழுது எப்படி கிறிஸ்டியானிட்டி அழிக்கிறதுன்னு நீங்க சொல்றீங்க? ரிலீஜியஸ்ங்கிற கேட்டகரியில உங்களோட திருச்சபைக்காக உங்களோட சர்ச்சு சார்ந்த ஆன்மீக பணிகள் அத்தனையுமே நீங்க செஞ்சுக்கலாம், ப்ரொவைடட் யாரையும் கட்டாய மதமாற்றம்ங்கிறது நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கே. யாரையும் கட்டாய மதமாற்றம் பண்ணக்கூடாது. கட்டாய மதமாற்றம்னா என்ன? ஒருத்தவங்களை கார்னர் பண்ணி உனக்கு பிள்ளைக்கு நான் படிப்புக்கு செலவு ஃபீஸ் கட்டணுமா, நீ மதம் மாறு, உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, பண்ணி வைக்கிறேன், மதம் மாறு. அது கட்டாயம் தானேங்க. அவங்கள நீங்க கார்னர் பண்றீங்க, அவங்களுக்கு வேற ஆப்ஷனே நீங்க கொடுக்கல. இப்ப எனக்கு உண்மையாலுமே பிடிச்சிருக்கு அப்படின்னா, எனக்கு இந்த சாமியை கும்பிட்றத விட அந்த சாமியை கும்பிட்டா எனக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குன்னா அவங்க மதம் மாறினா இங்க யாருமே அது தடை சொல்ல போறது இல்ல. அதுக்கு ப்ரொவிஷனும் இருக்கு. ஆனா இப்ப நாங்களே இந்துக்களே நாங்க போய் ஒருத்தவங்களை வந்து நீங்க இந்துவா மாறிதான் ஆகணும் இங்க வாங்க அப்படின்னு சொன்னா அது தப்புதான். அப்போ கட்டாய மதமாற்றம் பண்ண முடியாது. அப்ப இன்னொன்னு, நீங்க நான் ரிலீஜியஸ்னு ஒரு கேட்டகரியை கொடுத்துட்டு நாங்க ஆன்மீக பணிகள் தான் செய்ய போறேன்னு கொடுத்துட்டு நீங்க வேற ஏதோ ஒரு பணியில போய் ஈடுபடுறீங்கன்னா அது பண்ண முடியாது. சோசியல்னு ஒரு கேட்டகரினா சோசியல் ஒர்க் தான் பண்ணணும், எக்கனாமிக்னு கேட்டகரினா எக்கனாமிக் ஒர்க் தான் பண்ணணும், கல்ச்சுரல்னு கொடுத்தீங்கன்னா கல்ச்சுரல் தான் பண்ணணும், எஜுகேஷன் கொடுத்தீங்கன்னா எஜுகேஷன் தான் பண்ணணும், ரிலீஜியஸ்னு கொடுத்தீங்கன்னா ரிலீஜியஸ் தான் பண்ணணும். இந்த 5 கேட்டகரி. அதே போல இடத்த ப்ரிசைஸா சொல்லுங்கன்றாங்க. இன்னைக்கு நான் தமிழ்நாடு என்னோட ஃபங்க்ஷனரி ஏரியாஸ் என்னன்னு கேக்குறாங்க. நான் தமிழ்நாடு கொடுத்துட்டேன்னா தமிழ்நாடுக்குள்ளதான் பண்ணணும். நான் தமிழ்நாடுக்குள்ள இருந்து ஃபாரின் ஃபண்டை வாங்கிட்டு இன்னைக்கு டெல்லியில ஒரு சிஜேபி ப்ரொடெஸ்ட் நடக்குது, நான் இங்க இருந்து அவங்களுக்கு ஃபண்டு போட்டு விடுறது, இல்ல கேரளால ஒரு ப்ரொடெஸ்ட் நடக்குது, நான் இங்க இருந்து அவங்களுக்கு நான் சாப்பாடு கொடுத்தேன், அதுல ஒரு 10 பேர் மயக்கமாயிட்டாங்க, அவங்களுக்கு நான் போய் முதலீடு செஞ்சேன்னா அதை ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஒரு நலத்திட்டமே கூட நீங்க தமிழ்நாடு எந்த கேட்டகரி சொல்றீங்களோ அந்த ஏரியாக்குள்ளதான் நீங்க ஒர்க் பண்ண முடியும். சோ இந்த மாதிரி சில இதெல்லாம் கொண்டு வந்தா இது அனைத்து என்ஜிஓக்களுக்கும் தான் பொருந்தும். இன்னொன்னு, லட்சக்கணக்கான என்ஜிஓக்கள் தமிழ்நாட்டுல இருக்கு, இந்தியால இருக்கு. அதுல ரொம்ப ரொம்ப கம்மிங்க, ஒரு 15,500 22,000 அந்த கணக்குல. இதுல நிறைய என்ஜிஓக்களும் கேன்சலும் ஆயிருக்கு, ரத்தும் ஆயிருக்கு. இப்ப ரீசெண்டா சொல்றீங்க. ஆமா, அந்த இதுல ரெனியூவல் பண்ணாம அவங்களே இது பண்ணிருக்கிறாங்க. அப்போ இப்ப இவ்வளவு பேத்துக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய பூகம்பத்தை கிளப்புறீங்க? ஃபாரின் ஃபண்டு இங்க என்ன சொல்றாங்க பாருங்கள், அமெரிக்காவே சொல்லிருச்சு. இப்ப அமெரிக்கால எஃப்ஏஆர்ஏ இல்லையா, நமக்கு எஃப்சிஆர்ஏ, அவன் எஃப்ஏஆர்ஏ வச்சிருக்கான். சைனால நீங்க என்ஜிஓ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க உள்ளூருக்குள்ள ஃபண்டு கலெக்ட் பண்ணாலே, ஃபாரின் ஃபண்ட் இல்ல, உள்ளூருக்குள்ள நீங்க ஃபண்டு கலெக்ட் பண்ணாலே அதுக்கு ஊருப்பட்ட ரூல்ஸ் வச்சிருக்கான். அதுக்கு மீறி ஏதாவது சொன்னீங்கன்னா அவ்வளவுதான், அவ்வளோத்தையும் இது பண்ணிட்டு கிளப்பி அனுப்பிடுவான். இங்க இருக்க கம்யூனிஸ்டுகள் பேசுங்க, வாயை தொடங்க. ஆனா இங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த ரூல்ஸ் எல்லாம் இங்க இந்தியாக்குள்ள ஃபண்டு கலெக்ட் பண்றாங்கல்ல அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அவங்க என்ன வேணா பண்ணிக்கலாம். இது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் இருக்கேன், என்னோட தமிழ்நாட்டை யார் ஆளணுங்கிறத, இப்ப நீங்க தமிழ்நாட்டுல இருக்கீங்க, நான் இருக்கேன், இந்த தம்பி தமிழ்நாட்டுல இருக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் வரணும்னு யார் முடிவு பண்ணணும்? மக்கள், நம்ம தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணணும். இந்தியாவுக்கு பிரதமரா வரணும்னு யார் முடிவு பண்ணணும்? இந்தியர்கள் முடிவு பண்ணணும். இன்னைக்கு அமெரிக்கால உட்காந்துக்கிட்டு, டீப் ஸ்டேட்ஸ்ல உட்காந்துக்கிட்டு, ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ்ல உட்காந்துக்கிட்டு, சைனால உட்காந்துக்கிட்டு நாங்க உங்களுக்கு வந்து நலத்திட்டங்களுக்கு தொண்டு செய்ய பணம் போடுறோம்னு போட்டுட்டு அப்புறம் இங்க உள்நாட்டுல குழப்பத்தை உண்டு பண்றதுக்காக தூண்டி விடுறாங்க. இது நம்ம கண்கூட பார்த்தோமா இல்லையா? கூடங்குளம்ல போராட்டம் நடந்ததுல, அதுல கடைசியா போராட்டம் முடிஞ்சோன்னு என்ன சொன்னாங்க? ஏகப்பட்ட என்ஜிஓக்கள் ஃபாரின் ஃபண்டை வாங்கி செயல்பட்டாங்க. கிட்டத்தட்ட 9,300 பேருக்கு மேல, கிட்டத்தட்ட 10,000 பேர் மேல தேச துரோக வழக்கு போட்டாங்க. உடனே பாஜக ஐயோங்காதீங்க, அது காங்கிரஸ் ஆட்சியில நடந்தது, இதே பாஜகனா ஐயோ பாருங்க எப்படி தமிழர்களை வஞ்சிக்கிறாங்க பாருங்க அப்படிமீங்க. அப்போ காங்கிரஸே இதை பலமுறை கண்டிச்சிருக்கு. மன்மோகன் சிங் அவர்கள் கீழே வந்து எம்ஓஎஸ்ஆ இருந்தாரு நாராயணசாமி, அவர் அப்ப என்ன சொன்னாரு, யார் புதுச்சேரியில இருந்தாருல சிஎம், அவர் என்ன சொல்றாரு, இந்த என்ஜிஓக்கள் மூலியமா வர ஃபாரின் ஃபண்டு இந்தியாவோட இறையாண்மைக்கு மிக பெரும் அச்சுறுத்தலா ஆயிட்டு இருக்கு, இவங்க இந்தியா வளர்ச்சியை தடுக்கணும்னு நினைக்கிறாங்க,
இந்தியாவில நம்ம இந்த நலத்திட்டங்கள் கொண்டு வந்தாலும் ஏதாவது ஃபேக்டரி கொண்டு வந்தா அதான் மெயினா அவங்களோட இது என்னன்னா ஏன் இந்த அணு உலை திட்டத்தை இது பண்றாங்க, இந்த கூடம் நியூக்ளியர் இதுல வந்து இந்தியா வந்து கொஞ்சம் இதா வளர்ந்துடக்கூடாதுன்னு எங்கெல்லாம் நியூக்ளியர் பிளான்ட் போடுறாங்களோ அங்கெல்லாம் மக்களை தூண்டி விட்டு போராட்டம், மக்களை பயமுறுத்தி. ஏன்னா மக்களுக்கு நியூக்ளியர்னால ஏதோ சம்திங் ஏதோ பிரச்சனை ஆயிடும், ஏதோ லீக் ஆச்சுன்னா போயிடும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். அவங்க அறியாமையை பயன்படுத்திக்கிட்டு அவங்கள தூண்டி விட்டு ஏகப்பட்ட என்ஜிஓக்கள் அங்கேயே போய் கூடாரம் போட்டு உட்காந்து வர்ற மக்களுக்கு எல்லாம் நல்லா 3 வேளை சாப்பாடு, கையில போறப்ப காசு இப்படி எல்லாம் கொடுத்து எவ்வளவு விஷயங்கள் அதுக்கப்புறம் வெளியே வந்துச்சு. அப்ப இந்த வேதாந்தா ஸ்டீல வந்து காப்பறதை வந்து மூடணும்னு சொல்லி எவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு அங்க இருந்த என்ஜிஓக்கெல்லாம் டெண்டர் கிளம்பி வந்துட்டாங்க. ஆனா அங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க, ஐயோ எங்களுக்கு வேலை வாய்ப்பே போயிடுச்சுங்க, இன்னைக்கு திரும்ப தொடங்கன்னு கேக்குறாங்க. அப்போ எப்படி மக்களை தூண்டி விட்டு ஒரு உணர்ச்சி வசத்துக்கு ஆளாக்கி பின்னாடில இருந்து பிளே பண்றது யாரு? இத 2 வகையா இங்க அரசாங்கத்துக்குள்ள குழப்பம் உண்டு பண்ணி இந்தியாக்குள்ள ஒரு கலவரத்தை பண்ணி அரச கவிழ்த்து இவங்களுக்கு யார் ஒரு பொம்மை மாதிரி யார் இவங்களுக்கு ஒரு பப்பட் மாதிரி இருப்பாங்களோ அவங்கள உட்கார வைக்கணும். மோடி அவர்கள் போல ஒரு முதுகெலும்பு இருக்க ஒரு பிரதமர் வந்து அவங்களுக்கு தேவை கிடையாது. என் தேசத்துக்கு எது நல்லதோ அதுதான் செய்வேன், நீ சொல்றதை நான் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிறதா பாரத பிரதமரோட ஸ்டாண்டு. அப்ப அது அவங்களுக்கு எல்லாம் எரியுது, அவங்களால ஏத்துக்க முடியல. இந்தியா நம்ம சொல்றதுக்கெல்லாம் தலையாடிக்கிட்டு இருந்துச்சு காங்கிரஸ் இருந்த வரைக்கும். இன்னைக்கு இவனுங்க என்னடா இப்படி ஒரு குரோத்தை கொண்டுட்டு போறாங்க. சிப்பு தயாரிக்கிறதுக்கு போய் நெதர்லாந்து கூட போய் டைய போட்டு இங்க டாட்டாவோட எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மேக் இன் இந்தியான்னு சொல்லி எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ராணுவ தளவாடங்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. INS விக்ராந்த்ல இருந்து இப்ப பாருங்க ஒரு ராக்கெட் விட்டாங்க பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய, அதெல்லாம் மேக் இன் இந்தியால தயாரிக்கப்பட்டது. ஹைட்ரஜன் ட்ரெயின் மேக் இன் இந்தியால. நம்மளால நினைச்சு பார்த்திருக்க முடியுமா இதெல்லாம்? காங்கிரஸ் கிட்ட கேட்டிருந்தா ராகுல் காந்தி என்ன சொல்லிருப்பாரு, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க, இந்தியாவுக்கு இதெல்லாம் சாத்தியமாங்க, இப்படி சொல்ற ஒருத்தவங்களை தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஏன்னா ராகுல் காந்தி ஃபாரின்ல போய் வந்துட்டு என்ன சொன்னாரு, இந்தியாவில் ரொம்ப பிரச்சனையா இருக்கு, யூகேவும் US இதுல தலையிடணும். யாராவது ஒரு நல்ல தலைவன் வந்து என் தேசத்தோட பிரச்சனைல அடுத்தவன் வந்து தலையிடணும்னு சொல்லுவாங்கன்னா அப்பயே தெரிஞ்சு போச்சுல ராகுல் காந்தியோட லட்சணம் என்னன்னு. அப்ப அந்த HCRAல இன்னைக்கு நடக்கிற பிரச்சனைகளும் யார் தூண்டி விட்டுட்டு இருக்கா, சுத்தி இருக்கிற அந்நிய தேசத்துல இருக்கிறவங்க. அந்த அந்நிய தேசத்தோட கைக்கூலிகள் எல்லாமே இங்க கரையை முறைன்னு குதிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து இப்ப நேத்து கூட ஜவாஹர்லால் அவர்கள் வந்து சட்டமன்றத்துல பேசுறாரு. அவர் சொல்றாரு இந்த சட்டத்தை கொண்டு வந்ததே 1996ல வாஜ்பாய்ங்கிறாரு. எவ்வளவு பெரிய தப்பான தகவலை சட்டசபையில பதிய வைக்கிறாரு. ஒண்ணுமே இல்லைங்க, இன்னைக்கு சாட்ஜிபிட்டில கேட்டீங்கன்னா சொல்லிரும், இல்ல கூகுள்ல போட்டா தெரிஞ்சிடும். 1976ல இந்த எமர்ஜென்சி டைம் வந்தப்போ இந்திரா காந்தி அம்மையார் வந்து இதை தடை பண்ணாங்க. ஏன் அவங்க தோத்து போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்றாங்க, அவங்க கேட்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன தகவல் வருதுன்னா நிறைய ஃபாரின் ஃபண்ட் செலவிடப்பட்டிருக்குமா அவங்கள தோக்கடிக்கணுங்கிறதுக்காக அப்படின்னு. அப்போ உடனே இவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா, அப்ப இந்த வேலையெல்லாம் பாக்குறாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிதான் HCRAங்கிறத கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார். இந்திரா காந்தி அம்மையார் இன்னும் நிறைய ஸ்ட்ரிக்டானது கொண்டு வந்திருந்தாங்க அப்ப, நிறைய கொஸ்டின்ஸ் இது பண்ணி. ஆனா அதுக்கப்புறம் சோனியா காந்தி அம்மையார் வந்து அதை வந்து நிறைய அதுல தளர்த்தி சும்மா பேருக்கு அப்படி இருந்தது. ஆனாலுமே 76க்கு அப்புறம் பல முறை அதுல வந்து திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டது. குறிப்பா 2010க்கு அப்புறம் 2010ல காங்கிரஸ் ஒரு வலுவான FCRA தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 12, 13, 14, 15, 16, 18ல கூட பாஜக வந்து 18லயும் ஒரு திருத்தம் ஒண்ணு வந்துச்சு. ஆனா இந்த திருத்தத்துக்கு ஏன் எல்லாரும் இப்படி கதறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மோடி அவர்கள் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கணும், என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து வேண்டாம் இவங்க என்ன செஞ்சா அப்படின்னு இப்படியே நீங்க ஒரு எதிர்பார்சலை பண்ணிட்டு இருந்தா அப்ப இந்த தேசத்துக்கு நல்லதை நீங்க எப்படி பண்ணுவீங்க? இதுக்கு நீங்க என்ன பண்றீங்க, அப்பாவி மக்களையும் கூட செத்துக்கிறீங்க. ஐயோ பாருங்க, உங்களுக்கு எல்லாம் சர்ச்சே இல்லாம போகுது, உங்களுக்கு எல்லாம் மசூதியே இல்லாம போகுது, எல்லாத்தையும் அரசே எடுத்துக்க போதும். எப்படி அரசு எடுத்து ஏலத்துக்கு விட்டுருவாங்களாம், அந்த ஏலத்தையும் RSS காரங்க எடுத்துருவாங்களாம். என்ன பொய் பேசுறீங்க, எதுக்கு இப்படி பொய் பேசுறீங்க? எங்களுக்கு அதான் ஒண்ணும் புரியல. ரொம்ப நன்றி மேடம், நம்ம நேயர்களுக்கு புரியாம ரொம்ப அழகா பொறுமையா ஆன்சர் பண்ணீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி.